நமது மாணிக் டிவியின் அன்பார்ந்த பொக்கிஷ கண்மணிகளே வணக்கம். அடியேன் ஆதி அந்த மாணிக்க வாசக சிவசன்மார்க்க பீடத்தின் குரு மாதாஜி டாக்டர் ஜெயந்தி ஸ்ரீபா சிவாச்சாரியார். பிரபஞ்ச நடராஜரின் புகழ் ஓங்குக உலகமெல்லாம். சிவஜோதி சிவஜோதி சிவகாமி சிவஜோதி 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 சிவகாமி சிவஜோதி. ஓம் நம சிவாய. இன்னைக்கு நம்மளோட டாபிக் திருவாசகத்தில் சிவபுராணத்தில் வர்ற பாடல் ஆறாவது பாடல். ஆறாவது பாடலில் மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறாருன்னா, கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டார் எழிலார் கடல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்த எல்லை இலாதானே நின் பெருஞ்சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் அப்படின்னு ஆறாவது பாடலை மாணிக்க வாசகர் பாடுறாரு. அதாவது இந்த பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். இந்த பொல்லா வினைங்கிறது எல்லா மக்களுக்கும் நிறைய வினைகள் அறியாமல் செய்யறாங்க. இந்த பொல்லா வினைகளை நீக்கிறதுக்காகத்தான் மாணிக்க வாசகர் இந்த பாடலை பாடியிருக்கிறாரு. இதில் ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு பிச்சைக்காரன் வசித்து வந்தான். அந்த பிச்சைக்காரன் டெய்லி பிச்சை எடுத்து தான் சாப்பிட வேண்டியதாக இருந்துச்சு. அவனுக்கே தன்னோட வாழ்க்கை என்னடா நம்ம என்ன பொல்லா வினை செஞ்சோன்னு தெரியல, இந்த மாதிரி எப்போ டெய்லி பிச்சை எடுத்தே சாப்பிட்டுட்டு இருக்கிறோமே அப்படின்னு நினச்சி ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கிறான். அப்போ ஒரு முனிவர் பார்த்து சந்திக்கிறான். அந்த முனிவர் முனிவர்கிட்ட இந்த பிச்சைக்காரன் கேட்குறான், சுவாமி இந்த மாதிரி நான் ஒவ்வொரு நாளும் பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டுட்ருக்கிறேன். இந்த பிச்சை எடுத்து சாப்பிட்டே என் பொழப்பு ஓடி போயிடுச்சு. எனக்கு என்ன முன்னேற்றம் எதுவுமே எனக்கு தெரியல. நான் எந்த ஜென்மத்தில் இப்படி ஒரு பொல்லா வினையை செஞ்சனோ அதை புகழுமாறு ஒன்றறியேங்கிறது என்னத்தனா எனக்கு அதை சொல்ல தெரியவும் இல்லை. அந்த வினை நான் என்ன வினை செஞ்சேனே எனக்கு தெரியல, அதை சொல்ல தெரியும் ஆண்டவங்கிட்ட கடவுள்கிட்ட எனக்கு சொல்ல தெரியவும் செய்யலை. இந்த மாதிரி ஒரு வினையில் பாதிக்கப்பட்டிருக்கிற எனக்கு என்னைக்கு இதிலிருந்து விமோச்சனை கிடைக்குன்னு தெரியல சாமி அப்படின்னு முனிவர்கிட்ட அவன் விஷயத்தை புலம்புறான். அப்போ சொல்லும்போது தான் முனிவர் சொல்கிறாரு, உன்னோட கர்ம வினை உன்னோட தலையெழுத்து அப்படி எழுதி இருக்கும்போது அதை எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு முனிவர் கேட்குறாரு. முனிவர் கேட்கும்போது இந்த பிச்சைக்காரன் என்ன சொல்கிறான்னா, அதுக்கு எப்படியாவது நீங்கள் ஒரு வழி சொல்லுங்க சாமி, நீங்கள் தான் எல்லாம் அறிஞ்ச ஞானி தானே, எனக்கு ஒரு தீர்வை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த முனிவர் என்னன்னு சொல்கிறாரு, உனக்கு ஒரே வழி என்ன பண்ணுறா, நீ நேராக காட்டுக்கு போய் சிவபெருமானை நினச்சி நீ தியானம் இருந்துட்டுரு. என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு அவர் காட்சி கொடுப்பாரு. அந்த காட்சி கொடுக்கும்போது நீ அவர்கிட்ட வரம் கேளு. அந்த மாதிரி வரம் கேட்டேன்னா அப்போ அவர் உனக்கு கட்டாயம் உன்னோட வினைகள் தீர்ற மாதிரி வரம் கொடுப்பாரு. அப்போ நீ சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி முனிவர் சொல்கிறாரு. இவனும் சரி அதுதான் நல்ல வழின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், இப்படி தொடர்ச்சியாக இவன் அந்த காட்டு வழியில் போகிறான். சரி சிவபெருமானை போய் தவம் இருந்து காட்டில் போய் தவம் இருந்து நம்ம வரம் வாங்கிட்டு வரலாம், அப்படி வரம் வாங்கினா நமக்கு கட்டாயம் நல்ல வழி கிடைக்கும் அப்படின்னு நினச்சி போய்கிட்டே இருக்கிறான். அப்படி போகும்போது என்னாகுது, நைட்டு இருட்டாயிருது. இருட்டானோன்னு பக்கத்தில் பார்த்தா ஒரு வீடு இருக்குது, பணக்காரங்க வீடு தான் அது. அப்போ அவங்க வீட்டு முன்னாடி போய் நின்று கேட்கும்போது அந்த ஓனர்கிட்ட அந்த பணக்காரர்கிட்ட அந்த செல்வந்தர்கிட்ட கேட்குறான், நான் ஒரு நாள் நைட் இங்கே தங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்னங்கிறாரு, நீ எதுக்குப்பா இந்த வழியில் போயிட்டுருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. நான் சிவபெருமானை பார்க்க போகிறேன், அங்கே போய் தவம் இருக்க போகிறேன் காட்டில், அதுக்காக நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பணக்காரர் என்ன சொல்கிறாரு, அப்படியா சரி எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு வாய் பேசாத ஊமையாக இருக்கிறா, அவளுக்கு எப்படியாவது வாய் பேசுகிற ஊமையாக இருக்கிற அவளுக்கு நீ சிவபெருமான்கிட்ட வரம் வாங்கிட்டு வா, அவளை பேச வைக்கிற மாதிரி வரம் வாங்கிட்டு வா, பேச வைக்கணும் என் பொண்ணை, நீ போகும்போது எங்களுக்காக என் பொண்ணுக்காக ஊமையாக இருக்கிற பொண்ணை பேச வைக்கிறதுக்கு வரம் வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்புகிறாரு. சரின்னு இவனும் காலையில் எந்திரிச்சு, இந்த பிச்சைக்காரனும் காலையில் எந்திரிச்சு கிளம்பி திரும்பியும் காட்டுக்கு சிவபெருமானை நோக்கி போகலான்னு போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு நிறைய மலை குன்றுகள் மாதிரி நிறைய வருது. அந்த மலை குன்றுகள் மேலே ஒரு ரிஷி முனிவர் மந்திரக்கோள் வச்சுட்டு ஒரு மந்திரக்கோள் முனிவருக்கு சாமி கும்பிட்டுருக்கிறாரு கடவுளை நினச்சி. அவர் ரொம்ப நாளாக முக்தி மோட்சத்தை தேடி ரொம்ப வருஷமாக 500 வருடங்களாக அவர் தவத்திலேயே இருந்து மந்திரக்கோள் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ இவனை பார்த்துட்டு, என்ன தம்பி எங்கே இந்த வழியில் போகிற அப்படின்னு கேட்கும்போது தான், சுவாமி நான் இந்த மாதிரி சிவபெருமானை பார்க்குறதுக்கு காட்டுக்கு போகிறேன், தவம் இருந்து அவரை பார்க்கணுன்னு இருக்கிறேன், அதுக்காக போகும்போது இந்த மலை குன்றுகள் என்னை தடுக்குது, இதை தாண்டி போனால் தான் நான் காட்டுக்கு போக முடியும், எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு மந்திரக்கோள் முனிவர்கிட்ட கேட்குறாங்க. அவரும் என்ன சொல்கிறாரு, அப்படியா சரி இருப்பான்னு சொல்லி அந்த மந்திரக்கோள் உதவியை கொண்டு அந்த மலைகளையெல்லாம் கடந்து விடுறாரு. மலையை கடந்து இவன் அந்த பக்கம் போகிறதுக்கு அவர்
உறுதுணையாக இருக்கிறாரு. அப்போ முனிவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நீ அப்படி போகும்போது சிவபெருமானை பார்க்க போகும்போது நீ எனக்காக ஒரு வரம் கேட்டுட்டு வா. நான் ரொம்ப நாளாக, அதாவது 500 வருடங்களாக வந்து நான் இந்த மந்திரக்கோளை வச்சு இங்கே தவம் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த தவம் பண்ணும்போது எனக்கு வந்து முக்தி மோட்சமும் கிடைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் எனக்கு இன்னும் முக்தி மோட்சமும் கிடைக்கல. நீ போய் சிவபெருமான்கிட்ட எனக்கு வந்து முக்தி மோட்சம் கிடைக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டு எனக்காக வரம் வாங்கிட்டு வா அப்படின்னு அந்த ரிஷி முனிவர் சொல்கிறாரு. இவனும் சரிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே தொடர்ச்சியாக நடந்து போயிட்டுருக்கிறான். தொடர்ச்சியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்படியே நதிகள் எல்லாம் கடந்து போகுது. நதி ஆறுகள் வந்து பெரிய நதி ஆறுகள் கடந்து போகும்போது இவன் அப்படியே நான் அது முன்னாடி நிற்கிறான். அப்போ வந்து ஒரு பெரிய ஆமை வந்து ஏப்பா இந்த இடத்துல நின்றுட்டுருக்கிற அப்படின்னு கேட்குது. அந்த ஆமை பார்த்து இந்த பிச்சைக்காரன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து இந்த நதியெல்லாம் ஆறுகளை வந்து நான் தாண்டி போகணும், நான் சிவபெருமானை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கிறேன், எனக்கு இது தடங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆமை இருந்துட்டு என்னங்குது, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன்னை அந்த அக்கறைக்கு மாற்றி விடுறேன், பத்திரமா கொண்டு போய் விடுறேன்னு ஆமை வந்து இவனை நதியெல்லாம் கரையை கடக்கிறதுக்கு உதவிட்டு அந்த ஆமை வந்து என்னென்னு கேட்குது, இந்த மாதிரி வந்து நான் இந்த மாதிரி உதவி செஞ்சதுனால நீ சிவபெருமானை பார்த்து எனக்காக ஒரு வரம் வாங்கிட்டு வா. எனக்கு ரொம்ப நாளாக பறக்கணும்னு ஆசை, ஆனால் என்னால் பறக்க முடியல. அதுக்கு நீ சிவபெருமான்கிட்ட போய் எனக்கு வரமாக பறக்கிறதுக்கு வரம் வாங்கிட்டு வந்து கொடு, என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு வந்து சொல்லு அப்படின்னா ஆமை சொல்லுது. இவனும் சந்தோஷமா சரி நான் போய் சிவபெருமான்கிட்ட தவம் இருந்து உங்களுக்கெல்லாம் வரம் வாங்கிட்டு வரேன்ட்டு கிளம்பி போகிறான். கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது அவன் காட்டை அடைஞ்சிடறான். காட்டை அடைஞ்சு அங்கே சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருக்கிறான். கடுமையான தவம் இருக்கும்போது சிவபெருமான் காட்சி கொடுக்குறாரு. அப்போ தான் சிவபெருமான் வந்து, அன்பனே இந்த மாதிரி உன்னோட தவத்தை மெச்சினேன், நீ உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு அப்படின்னு அந்த பிச்சைக்காரன்கிட்ட கேட்குறான். ஆனால் கேட்குறதுக்கு முன்னாடி நான் உனக்கு வந்து 3 வரம் தான் தருவேன், அதனால் நல்லா யோசிச்சு 3 வரத்தை கரெக்டாக கேட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்போ பிச்சைக்காரன், ஐயோ நம்ம 4 பேர்த்துக்கு வரம் கேட்கணுமே, இவர் 3 பேர்த்துக்கு தான் வரம் தருவேன்னு சொல்கிறாரு, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனையில் என்ன பண்ணுறான், சரி பரவாயில்ல நம்ம எப்பவும் போல் பிச்சை எடுத்தே சாப்பிட்டுக்கலாம், பிச்சைக்காரனாக இருக்கிறதுனால நமக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும், ஆனால் நம்மளையும் ஒரு பொருட்டாக நினச்சி உதவி கேட்டு நம்மக்கிட்ட வரம் வாங்கிட்டு வர சொன்ன அந்த 3 பேர்த்துக்காக வந்து நம்ம வரம் கேட்கலான்னு சொல்லி அந்த 3 பேர்த்துக்காக பிச்சைக்காரன் வந்து வரம் கேட்குறாரு. அப்போ சிவனும் என்ன சொல்கிறாரு, கண்டிப்பாக நீ என்ன கேட்டையோ அது கட்டாயம் கிடைக்கும், அந்த வரம் நல்லபடியாக அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்னு பிச்சைக்காரனே ஆசீர்வாதம் கொடுத்து அருட்கடாட்சத்தை கொடுத்து திருப்பி அனுப்புகிறாரு சிவபெருமான். இவனும் சந்தோஷமாக சரி நம்ம சிவபெருமானை பார்த்து வரம் வாங்கிட்டோன்னு நேராக திரும்பின பாதையிலேயே வந்துட்டுருக்குறாங்க. அப்போ வரும்போது அதே மாதிரி அந்த ஆமை வந்து நின்றுட்டு இருந்துச்சு. என்னப்பா சிவபெருமானை பார்த்துட்டியல்ல, அங்கே போனப்போ நான் பறக்கிறதுக்கு வந்து என்ன சொன்னாருன்னு கேட்டையா, எனக்காக வரம் கேட்டையா சிவபெருமான்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது அப்போ வந்து இவன் சொல்கிறான், ஆமாம் நான் கேட்டேன், அதுக்கு சிவபெருமான் சொன்னார், உன்னோட ஓட்டை கழட்டி ஆமையே உன்னோட ஓட்டை கழட்டி நீ வீசிட்டின்னா உனக்கு வந்து பறக்கிற சக்தி கிடைக்கும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னங்காட்டி, ஓ அப்படியா சந்தோஷம்னு அந்த ஓட்டை கழட்டி இவன் கையில் பிச்சைக்காரன் கையில் கொடுத்துட்டு அது பறந்து போயிருச்சு. அப்போ அந்த ஓட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நவரத்னம், வைரம், வைடூரியம், எல்லா தங்கம், வைரம்னு சகலவித நவரத்னங்களும் விலை மதிக்க முடியாத பொருட்கள் அத்தனையும் அந்த ஓட்டுக்குள்ளே இருந்தது. அதை பார்த்து இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அதையெல்லாம் எடுத்துட்டு இவன் திருப்பி அந்த வந்த வழியிலேயே வரும்போது அந்த ரிஷிமுனிவர் நின்றுட்டு இருந்தார். ஏப்பா நீ சிவபெருமானை பார்த்துட்டியா, நான் வந்து முக்தி மோட்சத்தை கேட்டனல, அதுக்கான வரத்தை வாங்கிட்டு வந்தையான்னு கேட்குறாரு. அப்போ வந்து ஆமா நான் அந்த வரத்தை வாங்கிட்டு வந்தேன் உங்களுக்காக, அதுக்கு வந்து சிவபெருமான் வந்து உங்களோட மந்திரக்கோளை தூக்கி வீசி எறி சொல்லிட்டாரு, அப்படி வீசி எரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு முக்தி மோட்சமும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே உடனே ரிஷி முனிவர் என்ன பண்ணுறாரு, அந்த மந்திரக்கோளை தூக்கி இவன் கையில் கொடுத்துட்டாரு. இந்த இதை நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவருக்கு முக்தி மோட்சமும் கிடச்சி அவர் மேலோகத்துக்கு போயிடுறாரு. முக்தி மோட்சம் அடைஞ்சு அவர் போயிடுறாரு ரொம்ப சந்தோஷமாக. அதே மாதிரி அந்த மந்திரக்கோளையை எடுத்துக்கிட்டு இவன் திரும்ப அந்த ஊருக்குள்ளே வந்துட்டு இருக்கும்போது அந்த பணக்காரங்க வீட்டுக்கிட்ட அவர் நின்றுட்டுருக்கிறாரு. அந்த பணக்காரன் அவர் வந்து என்ன கேட்குறான்னா, என் தம்பி போயிட்டு வந்தீங்கள, இந்த மாதிரி வந்து என் பொண்ணுக்கு வாய் பேசாத பொண்ணுக்கு வந்து வாய் பேச்சு வரணும்னு கேட்க சொன்னனே சிவபெருமான்கிட்ட, எங்களுக்காக நீ வரம் கேட்டையா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் நான் அந்த மாதிரி வரம் கேட்டேன், உங்கள் பொண்ணு ஊமையாக இருக்கிற பொண்ணுக்கு வாய் பேச்சு கிடைக்கணும்னு நான் வரம் கேட்டேன். அதுக்கு சிவபெருமான் என்ன சொன்னாருன்னா, எப்போ வந்து உங்கள் பெண் வந்து தான் விரும்பினவனை வந்து சந்திக்கிறாங்களோ அப்போ வந்து அவள் வாய் பேசுவான்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே சந்தோஷமாயிருது அவருக்கு. அப்போ அவங்க பொண்ணு மாடியிலிருந்து கீழே இறங்கி வர்றா. கீழே இறங்கி வந்து என்ன சொல்கிறான்னா, அப்பா இவர் தான் நேற்று வந்து நமக்காக நம்ம வீட்டில் தங்கி இருந்து
சிவபெருமானை கும்பிட போனவரா அப்படின்னு அவள் பேசுகிறத பார்த்து அவங்க தாய் தப்பா 2 பேரும் ரொம்ப மட்டில்லா மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி அடைஞ்சு ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணுறாங்க, தம் பெண்ணை வாய் பேசுன அந்த பெண்ணை வந்து இவனுக்கு அந்த பிச்சைக்காரனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதில் வந்து பிச்சைக்காரனுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ அவனுக்கு நவரத்தினங்கள் நிறைய கிடச்சிருச்சு, மந்திரக்கோள் கிடச்சிருச்சு, ஒரு செல்வந்தனுக்கு மருமகனாக ஆகி சிறப்பான வாழ்க்கையை வந்து சிவன் அமைச்சு கொடுத்துட்டாரு. அதாவது யார் ஒருத்தர் வந்து பிறர் நலம் கருதாமல், அதாவது ஒருத்தர் வந்து தன்னோட சுயநலம் கருதக்கூடாது, சுயநலம் கருதாமல் பிறர் நலனை நோக்கி யாரெல்லாம் வந்து பயணிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கட்டாயமாக சிவபெருமான் வழி காட்டுவார். அதனால தான் கண்ணுதலான் தன் கருணை, அதாவது நெற்றிக்கண்ணையுடைய சிவபெருமான் வந்து கட்டாயம் வந்து நமக்கு வழி காட்டுவார். அவர் வந்து எண்ணுதற்கு எட்டார் எழிலார் களஞ்சி, எண்ணுதற்கே எட்ட முடியாத உயரத்தில் இருக்கிற அவரோட காலை பிடிச்சுக்கிட்டோம்னா விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய், விண்ணுக்கும் மண்ணுக்கும் நிறைந்து பெரிய விளங்கொழியாய் பெரிய ஜோதியாய் நிற்கிற அவருக்கு எல்லைங்கிறதே கிடையாது. சிவபெருமானுக்கு எல்லையே கிடையாது. அவரோட பெருஞ்சீர் நம்ம கிட்ட பற்றுச்சுன்னா இவன் சொன்ன மாதிரி பொல்லாவினை, எத்தனை பொல்லாவினைகள் இருந்தாலும் அதை வந்து நமக்கு புகழுமாறு ஒன்றது என் சொல்லக்கூட தெரியலைன்னா கூட அந்த பொல்லா வினைகளை எல்லாம் அகற்றி நமக்கு அந்த வினைகளை எல்லாம் போக்கி நல்ல வசதி வாய்ப்புகளையும் நமக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக ஈசன் நமக்கு கொடுப்பார். இதை எல்லாரும் மாணிக்கவாசகர் சொன்னதை, இந்த கருத்துக்களை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கும் வந்து சுயநலத்தை தவிர்த்து பொதுநலம் கருதி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்ச காரியங்களை செய்யுங்க. எல்லாமே வெற்றியாக அமையும். நம்ம நினச்ச காரியங்களும் நமக்கு கைகூடி வரும். நன்றி அன்பர்களே, வணக்கம்.